இந்த வரலாற்றை சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒன்றை படித்தால் அனைத்து செய்திகளையும் உள்ளடங்கியதாகவும் இருக்கின்ற நிலையிலே சிறந்த நூல். இதை வைத்துக்கொண்டு நான் அவருடைய வாழ்க்கை பாதையை பயணிக்கலாம். இந்த கவிதையை எனக்கு பிடித்தது அவருடைய எளிமையான நடை ஒன்று, சொல்லக்கூடிய நுட்பமும் ஈவு தொடையும் முரணும் எதுகையும் ஓனையும், இப்படி இந்த கவிதைக்கு இலக்கணம் உண்டு என்றால் இதுக்கு இந்த கவிதைக்கு இலக்கணம் உண்டு. இது புது மாதிரிய கவிதை. இது அதாவது சொல்ல வேண்டுமானால் ஒருவரை பற்றி மிக அழகாக புலித்தேவன் என்று சொல்லுகிறார். இங்க முதல்ல சொல்லிட்டாரு, எவ்வளவு அருமையா சொல்லிடுறார் பாருங்க புலித்தேவனை பற்றி. நான் சிறப்புரை ஆற்றுவதற்கு இருந்தாலும் சில பகுதிகளை தொட்டு காட்ட வேண்டும் என் நூலை படித்திருக்கேன் என்பதற்கு அவருக்கு உறுதி செய்ய வேண்டும். சும்மா தலைமை இன்று போட்டுவிட்டு புத்தகம் நன்றாக இருக்கிறது, அட்டை நன்றாக இருக்கிறது, படம் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதை விட ஒரு புத்தகத்தை படித்ததனுடைய அறிகுறியும் அடையாளம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே சில செய்திகளை சொல்லியாக வேண்டும். இங்கே புலித்தேவனை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிற பொழுது, புலித்தேவன் அவன் புலித்தேவன் ஆங்கிலேய படையை எலியாய் சிதறச் செய்தவன். புலி எலி ஈவு தொடைய பாருங்க. ஈவுத்துறை ஒன்றும் இல்லை. இந்த டி ராஜேந்திர வசனம் பேசுவான் இல்லையா, சாதாரண ஒரு சண்டை காட்சி வச்சுங்களேன், அவன் பேர் தனபாலோ கணபாலோ இருக்கும். தனபால் வாங்கிக்கு ஒரு ஃபுட்பால், அவனுக்கு காலை வதப்பான். தனபாலும் ஃபுட்பாலும் எங்கே இருக்குது? அது ஈவு தொடைக்காக சொல்கிறான். இப்போ பாருங்க, பொருத்தமான எதுகை என்பது பொருத்தமாக இருக்கணும். எதுகை தொடை என்பது அரை சிறை என்று வந்தாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்கணும். சும்மா வார்த்தையை போடுறது இல்லை. அது கவிதை என்பது தானே. பெஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறான். நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து போடுவதுதான் கவிதை என்பார்கள். அதை ஒரு சிறப்பாக செய்திருக்கிறார் பாருங்க. புலித்தேவன் அவன் புலித்தேவன் ஆங்கில படையை எலியா சிதறச் செய்தவன். காட்டில் புலி வேட்டை. அவன் புலித்த வரலாறு வருது பாருங்க. வேட்டையாட நல்ல வேட்டையாடக்கூடியவன். காட்டில் புலி வரி கொடுக்க மறுத்த வரி புலி. வரி வரி எந்த வார்த்தையை பாருங்க, அது சொல்லு. அதான் சொல்லது. வரி கொடுக்க மறுத்த வரி புலி. இவரை நினைத்தாலே வெள்ளையனுக்கு கிளி. புலி கிளி. இது ஒரு கவிதைகள் ஒரு நயம் இருக்கிறது என்பதற்காகத்தான். இது சும்மா வார்த்தைகள் விளையாடவில்லை, ஆனால் பொருத்தமான இடத்திலே போடுவது என்பதுதான். மருதநாயகத்தை பேசுகின்றார், அவன் வரலாற்றை தருகிறார். ஆரம்பத்தில் ஆங்கிலேயனுக்கு நன்றியுள்ளதாக வாழ்ந்தார். பின்னர் வீறு கொண்ட வேங்கையாகி தாய்மண்ணுக்காக போராடினார். அன்று வெள்ளையனுக்கு விசுவாசி, மகனே நீ சுதந்திர காற்றை சுவாசி என தமிழெண்ணை ஆணையிட்டார் என்று மருதநாயகத்தை பற்றி பேசுகிறார். மரத்தில் ஒரு கயிறு குடித்தது, தூக்குப்பட்ட சொல்றார், அவன் உயிர். மரத்தில் ஒரு கயிறு குடித்தது அவன் உயிர். மனத்தை தழுவினான், மருது இணைத்தால் நெஞ்சு சுடுது. இங்க மருது என்பது சுடுது என்பது அழகான சொல்லாச்சு. சுடுது என்பது பேச்சு மொழி. பேச்சு மொழியை கவிதையை பயன்படுத்தலாம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். குயிலி நாச்சியாருக்கு பணியாற்றிய படைத்தலைவி, அவளை பற்றி பேசுகிறார் பாருங்க. அந்த சூழ்நிலையை கொண்டு வருகிறார். ஒரு கவிதையை படிக்கின்ற பொழுது இந்த சூழ்நிலையை கொண்டு வருவது மிக முக்கியம். அப்போதான் நம்ம மனசில் பதியும். குயிலியை இங்கே படம் பிடித்து காட்டுகிறார். நவராத்திரி உற்சவம், மக்களெல்லாம் உற்சாகம், எங்கும் நெய் தீபம், குயிலி என்னும் மங்கை தானே தீயானால், மக்களெல்லாம் கொதிப்பு, ஆங்கிலேயன் மீது வெறுப்பு, பற்ற வைத்தால் தன் உடலில் பற்ற வைத்தால் நெருப்பு, அழித்தால் ஆயுத கிடங்கு. நிகழ்ச்சி சொல்லிட்டார். எப்படி அவள் வாழ்க்கையிலே அந்த குயிலியானவள் தன்னுடைய தியாகத்தை எவ்வாறு கண்முன் நிறுத்துகிறார் என்பதற்கு இது காட்சி. தீரன் சின்னமலை கிண்டி பக்கத்தில் இருக்கிற சிலையை பார்த்தோம். படை உதவி கேட்டு நெப்போலியனுக்கே தூது விட்டவர். நெப்போலியனை தூது விட்டு சாதாரண நெப்போலியன். படை உதவி கேட்டு நெப்போலியனுக்கே தூது விட்டவர் மாபெரும் வீரன். அவன் நெஞ்சில் முருகன். அவன் நெஞ்சில் முருக பக்தர். அவன் நெஞ்சில் முருகன். பேராயுதம் தாங்கினாலும் வேலாயுதத்தை தாங்க மறவாதவன். அதை கொண்டா பாருங்க. ஆயுதத்தை வேலாயுதம் முருக பக்தி இவர் சொல்றார் பாருங்க. போராயுதம் தாங்கினாலும் வேலாயுதனை மறவாதவன் தீரன். கழுத்தை கயிறு முத்தமிட்டது, மக்கள் வெள்ளம் அழுகையால் சத்தமிட்டது. இதுதான் கவிதைக்கு, இந்த கவிதைக்குரிய எளிமை, இனிமை, தெளிவு இது இருக்காரு. அதே போல கட்டபொம்மன் சொல்லுகிற போய் சொல்றாரு, அவன் எந்த ஊரும்
ஒவ்வொரு வீரரை பற்றி சொல்லும்போது அந்த அந்த ஊரினுடைய அவன் எந்த ஊரில் பிறந்தாங்கிறத அழகாக சொல்கிறார். பாஞ்சாலங்குறிச்சியின் குறிஞ்சி, வெள்ளையனுக்கோ நெருஞ்சி, குறிஞ்சி நெருஞ்சி, கும்பினியார் கேட்டார் திரை, கேட்டவனை பிடித்தார் சிறை. வசனம் பார்த்தீங்களா? இதுதான் திரைப்படத்திலையும் இப்படி தான் வசனம் வரும். அந்த காலத்தில் கூட இருக்கும். கலைஞருடைய வசனம் இப்படி தான் இருந்தது. ஆனால் இலக்கியம் என்பது இப்பொழுது எளிமைப்பட்டு வருகிறது என்பதும், ஒரு செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதுதான் கவிதையாக இருக்கிறது. தளபதி சுந்தரலிங்கம் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நதிநீர் பங்கீடு இப்போ நடக்குது தான். அது இன்னும் தகராறு. நம்ம ஒன்றிய அரசோடு நம்ம தகராறு பண்ணிட்டு இருக்கோம், கர்நாடக அரசு தகராறு பண்ணிட்டு இருக்கோம். சுந்தரலிங்கம் சொல்ல பாருங்க, நதிநீர் பங்கீட்டுக்காக போராடி வென்றிருக்கிறார் என்ற செய்தியை மிக தெளிவாக சொன்னார். அவன் அறுவடை செய்யல, தளபதி கிளார்க்கை வெட்டி சாய்த்தவன், அதான் வீரன். அப்படி செய்தியை அப்படி போக்குற போது சேலம் விஜயராகாச்சாரியார் அவரை பற்றி சொன்னார் பாருங்க. பூக்களின் வழித்தோன்றலுக்கு ஒரு மகரந்தம், பூக்களின் வழித்தோன்றலுக்கு ஒரு மகரந்தம். ஏன்னா அவர் பிறந்த ஊர் சொல்ல பாருங்க. இவரின் வாழ்விற்கு ஒரு மதுராந்தகம், அங்கே பிறந்தார். எங்க கொண்டு பார்த்தீங்களா? மகரந்தம் எங்க இருக்கு? மகரந்தம் இருக்கு. ஆக வரலாற்று சூடுகளில் மகரந்தம் பூவாக அங்கே இருந்தவர். இவரது பெயரில் சேலத்தில் ஒரு நூல் நிலையம், இந்த கவனிங்க, நல்லா கவனிங்க. இவர் பெயரில் சேலத்தில் ஒரு நூல் நிலையம், அங்கே 2 சிலைகள், ஏழைகளின் ஏணிப்படி, இவருக்கு இவர் சிலைக்கு ஏற இல்லை படி. இல்லை, நல்ல அழகா அந்த படி என்பதை மிக அழகாக நான் படிக்க வேண்டிய ஒன்று அல்லவா என படிங்கிற சொன்னார். மாவுசி சொல்ல பாருங்க, ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர் வெள்ளையனை ஓட்ட பிறந்தவர். ஒட்டப்பிடாரம், ஒட்டப்பிடாரம் அந்த வார்த்தை அந்த பிறந்த ஊரையும் சொல்றாருங்க. பஞ்சாலை தொழிலாளரின் நெஞ்சாலையில் தஞ்சமானவர். அவருடைய பணி முதல்ல ஆரம்பத்தில் பஞ்சாலை தொழிலாளர்களின் நெஞ்சில் தஞ்சமானவர். பாரத தாயின் கைவிலங்கை தகர்த்தெறிய கால் விலங்கு பூண்டவர். கைவிலங்கை தகர்த்தெறிய கால் விலங்கு முரண் பாருங்க. கை விலங்கை தகர்த்தெறிய கால் விலங்கு பூண்டார் என்று சொல்றார். ராஜாஜி பற்றி சுருக்கமாக அழகாக சொல்றார் பாருங்க. சிறைவாசம் இவரின் நேசமானது. சிறையில் பல பேர் நூல் இருக்காங்க. அந்த காலத்தில் சிறையில் வந்து பல பேர் நூல் இருக்காங்க. அந்த கால சாக்ரட்டிஸ் அந்த வரலாறு, கிரேக்க வரலாற்றுன்னு பார்த்தோம்னாக்கா சிறைச்சாலையில் கார்ல் மார்க்ஸ் கூட சிறைச்சாலை தான் நூல் எழுதினார், மூலதனத்தை. சிறைவாசம் இவரின் நேசமானது. சாக்ரட்டிஸ் வரலாறு நூலானது. சாக்ரட்டிஸ் வரலாறு ராஜாஜி சிறையிலேருந்து எழுதுறார். அதை அழகாக சொல்றார். அந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது கூட அவருடைய வாழ்வியலையும் சேர்த்து சொல்வதுதான் இனிமையாக இருக்குது. இந்த செய்தியை புரிஞ்சுக்கிறோம். உதட்டளவில் மோதல், யாரோட? உதட்டளவில் மோதல், உள்ளத்தில் நட்பு, பெரியாரோடு. 2 துருவங்கள் தான் இருந்தாலும் உதட்டளவில் மோதல் இருந்தாலும் உள்ளத்தில் நட்பு. பாவேசு. நெற்றிகள் பிறைச்சந்திர குறி, நெற்றிகள் பிறைச்சந்திர குறி, வெள்ளையனை விரட்டுவதே இவன் நெறி, குறி நெறி. அடுத்து பாரதியாரை பற்றி கேட்கணுமா? எழுத்துக்களில் சூடு தடை செய்யப்பட்டது ஏடு. இங்கே அடுத்து முரண பாருங்க, அழகா சொல்ல பாருங்க. மதம் பிடித்த யானை மதம் பிடிக்கான மாமனிதனை தாக்கி எறிந்தது. மதம் பிடித்த யானை மதத்தை பிடிக்காது, இல்லாமல் சம்மதங்கிற அந்த கோட்பாடு. மதம் பிடித்த யானை மதம் பிடிக்காத மாமனிதனை தூக்கி எறிந்தது. சொல்லிட்டு சொல்லாரு, அவருக்கு என்ன விடுதலை சொல்லார் பாருங்க. 11/9/21 அவர் உடலில் இருந்த உயிருக்கு விடுதலை அளித்தார். நாடு விடுதலை ஆகக்கூடிய விடுதலை பாடியவன். இவருக்கு என்னாச்சு? அன்று உடலில் இருந்த உயிருக்கு விடுதலை அளித்தார் சொல்றார். திருவிக்காவல் சொல்றார். மேடை பேச்சில் மேதை, தமிழ்நடைக்கு ஒரு பாதை. திருவிக்கா நடைய மிக அழகா தெளிவா குப்பமாக சொல்லக்கூடியது அந்த திருவிக்கா நடைய, தனி நடை. வெள்ளையனுக்கு தீயன ஆனார், வெள்ளையனுக்கு தீயன ஆனார், தமிழ் அன்னைக்கு தென்றலாய் ஆனார். அவர் தமிழ் தென்றல் தானே, அவர் அதை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அந்த ஒரு பேச்சிலேயே அந்த நடையாலே கொண்டு. வெள்ளையனுக்கு தீ ஆனார், தமிழனுக்கு தென்றலாய் ஆனார். சுப்பிரமணிய சிவா போய் சொல்றாருங்க. மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டு, அவர் இருந்த ஊர் மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டு. மலர்ந்தது ஒரு மல்லிகை பூச்செண்டு. அதுக்கு அழகான இடை. சிறை கொடுமை அழகோடு சென்றவர். ரொம்ப அவருடைய வாழ்க்கையினுடைய சோகத்தை சுவடுகளை சொல்லுகிறார் பாருங்க. சிறை கொடுமை அழகோடு சென்றவர் தொழு நோயோடு வெளிவந்தார்.
அழகோடு சென்றார். சிறையில் இருக்கும்போது போகும்போது வரும்போது தொழுநோயோடு வெளிவந்தார். அடுத்து வாஞ்சிநாதனை பற்றி பேசுகிறார். வனத்துறையில் வந்தது வேலை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஆனால் மனத்திரையில் வெள்ளையனை எதிர்க்க திட்டம் திட்டியது மூளை. வேலை மூளை. காமராசர் ரொம்ப சுருக்கமாக அவர் எப்படிப்பட்டவர் இந்த புறத்தோடு சொல்றாரு. கருப்பு வைரம், நெடும் உயரம், எளிமையின் சிகரம். முடிஞ்சு போச்சு. இதுதான் கேப்சூல். காமராஜர் யாரு படம் முடிச்சாச்சு. அதே போல முத்துராமலிங்க தேவர், இவர் ஊர் பசும்பொன் இல்லையா, பசும்பொன்னில் பிறந்த பசும்பொன். வார்த்தை விளையாட்டு பாருங்க, பசும்பொன்னில் பிறந்த பசும்பொன். இப்படி பலரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய ரேவதி கிருபாகரன் அவர்கள் இதை விட சிறப்பாக சொல்வார். என்றால் அவர் பன்மொழி அறிந்தவர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். எனவே நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், அதை விரித்துரைக்கின்ற ஆற்றல் பெற்றவர் அவர். இப்படி பலர் 55 பேர்களை சொல்லியிருந்தாலும் இந்த வெள்ளை பறக்குதடி பாப்பா என்று பாடிய பாஸ்கரதாஸ், வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா, அதுக்காக கடைசியை செய்யப்பட்டான். நீலன் சிலை உடைப்பிலே போராட்டத்தில் ஈடுபட்ட அஞ்சலை அம்மாள், கடலூரில் பிறந்த அஞ்சலை அம்மாள். அடுத்து நமக்கு கருத்துணியை திருவா சென்று விற்பனை செய்த அம்புஜா அம்மாள். இதெல்லாம் பல பேர் தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அந்த பெண்கள் எவ்வளோ போடுறது துணியாக இருக்காங்க பாருங்க. விடுதலை போரில் சென்னையில் சிறை சென்ற முதல் பெண்மணியாவாதி சரஸ்வதி பாண்டரங்கன். இப்படி பல பேரை அந்த தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். இந்த பதிவு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த நூல் பேசப்படும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இலக்கியோட நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.